கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வழியாக கேரளாவுக்கு கனிம வள கடத்தல் லாரிகள் செல்வதை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை, அதற்கான நடவடிக்கைகளை ஏன் எடுக்கவில்லை என்கிற கேள்வியை நம்ம நேரடியாகவே அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களை நோக்கி எழுப்பியிருந்தோம். அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல திராணி இல்லாத ராஜேஷ்குமார் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட ஏதோ எழுதி கொடுத்து பேச வச்சு அனுப்பியிருக்கிறாரு. அவங்க பேசுறது பார்த்தா உண்மையிலேயே இவங்க கிள்ளியூர் தொகுதியில் தான் இருக்கிறாங்களாங்கிற கேள்வியும் சந்தேகங்களும் தான் எழுது. எங்கிருந்து எங்கு கனிம வளங்களை கடத்தப்பட்டது என்று அவர் ஃபர்ஸ்ட் நல்ல போல அறிந்திருக்க வேண்டும். எந்த வழியாக போகுதுன்னு தானே உங்களுக்கு தெரியணும். ராஜேஷ்குமார் அவர்களே, கொஞ்ச நாள் முன்னாடி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோழிவிளை பகுதியில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தினீங்க இல்லையா, உண்ணாவிரத போராட்டம். அந்த கோழிவிளை பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை கடந்து தான் ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான கனிம வள லாரிகள் கேரளாவுக்கு செல்கிறது. நானே உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். இந்த காணொலி 2 நாளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் கனிம வளங்களை சுரண்டி எடுத்து இந்த கனரக வாகனங்கள் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை தாண்டி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விபத்துகளையும் பாதிப்புகளையும் உயிர் பலிகளையும் வாங்கிட்டு இந்த லாரிகள் வருதுங்கிறது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? உண்மையிலேயே நேர்மையான துணிச்சலான சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தா இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த கனிம வள கடத்தல் லாரிகள் என் தொகுதியை தாண்டி போக விட மாட்டேன் துணிஞ்சு நின்று செக் போஸ்ட்டில் போய் உட்கார்ந்துருக்கணும். சட்டமன்றத்தில் இதை பெரிய பிரச்சனையாக எழுப்பியிருக்கணும். ஏதாவது செஞ்சீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? கனிம வள கடத்தலை நியாயப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்பி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற இந்த அரசியல் மக்களுக்கான அரசியலா இல்லை குவாரி முதலாளிகளுக்கான அரசியலா? ராஜேஷ்குமார் அவர்களுடைய இந்த அரசியலுக்காக மைக்கு முன்னாடி வந்து நிற்கிற நம்ம அண்ணன்களை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமாகவும் பரிதாபமாகவும் இருக்குது. கனிம வள கடத்தல் குறித்து நம்ம பேசினா குறுக்க இந்த கவுசிக்கு வந்து நின்னா என்னடா பண்ணுவேங்கிறது மாதிரி அந்த கற்கள் எல்லாம் கிள்ளியூர் தொகுதி மீனவர்களுக்கு தான் வருதுன்னு குறுக்க வந்து நிற்கிறாங்க. மீனவர்களுக்கு பயன்படக்கூடிய இந்த கற்களை கொண்டு வந்து மீனவர்களை காப்பாற்றும் விதமாக நடந்த ஒரு திட்டத்தினை அவர் தவறுதலாக புரிந்து கொண்டு தவறுதலாக மக்களை திசை திருப்பும் எண்ணத்தை அண்ணே திசை திருப்புறதுனா இல்லை, உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற உங்கள் அண்ணன் ராஜேஷ்குமார் தான் திசை திருப்புறாரு. கிள்ளியூர் தொகுதி வழியாக வர்ற கல்லு லாரி எல்லாம் நம்ம கடற்கரைக்கு வந்திருந்தோன்னா நம்ம தேவைகள் எல்லாம் எப்போ பூர்த்தி செய்யப்பட்டிருக்குமே. ஆனால் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டதெல்லாம் அதானியினுடைய விழிஞ்சம் துறைமுகம் தானே. விழிஞ்சம் எப்போன்னே கிள்ளியூர் தொகுதிக்குள்ளே வந்துச்சு. களியக்காவளை பக்கம் இருக்கிற கோழிவள சோதனை சாவடி தாண்டி போகிற கனிம வள லாரிகளெல்லாம் எங்கே போய் சேரும்னு இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலே தெரியும். உங்களுக்கு தெரியாதது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கண்ணே. கடற்கரை பணிகளுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட நீரோடி வரைக்கும் பாஸ் வாங்கிட்டு கேரளாவுக்கு கனிமங்களை எடுத்து சென்ற லாரிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இதில் சிலர் கல் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுறது, கல் இல்லாமல் எப்படிங்க பாலம் கட்டுறது, கல் இல்லாமல் எப்படிங்க தூண்டில் வலை போடுறதுன்னு கேட்குறாங்க. அதே தாங்க நாங்களும் கேட்குறோம். நம்ம கல்லெல்லாம் கேரளாவில் கொண்டு கொட்டினா நம்ம எப்படிங்க கட்டுறது? இந்த கனிம வள கடத்தலால் தான் உள்ளூர் தேவைக்கான பொருட்களுடைய விலையும் அதிகமாக இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் உள்ளூர் தேவைக்கு பொருட்கள் கிடைக்காமலும் இருக்குது. இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் ராஜேஷ்குமார் அவர்கள் ஒட்டுமொத்த கனிம வள கடத்தலுக்கான பழியையும் மீனவர்கள் மேலே போட்டு அவங்களை கேடயமாக பயன்படுத்தி கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார். ராஜேஷ்குமார் அண்ணே, இனியாவது எழுதி கொடுத்து ஆள் அனுப்பி பேச வைக்காம நேருக்கு நேர் 1-to-1 விவாதத்துக்கு வாங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கிள்ளியூர் தொகுதி வழியாக கனிம வளங்கள் எப்படியெல்லாம் கடத்தப்படுது, எந்தெந்த நேரங்களில் கடத்தப்படுதுங்கிற கூடுதல் தகவல்களை பேசுவோம்.